கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி வழியாக நம் அனைவரும் இணைந்து நம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து துதித்து புகழ்ந்து போற்றி பாடி ஆராதிக்க கடவோம். வாருங்கள், நாம் ஒருமிக்க கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உதடுகள் உம்மை துதிக்கும் ஆண்டவரே. நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய உதடுகள் ஆண்டவரே உம்மை துதிக்கும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாடுவது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். ஹல்லேலூயா. நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆண்டவரே உம் புகழை பாடுவது எங்கள் வாழ்க்கையின் இன்பம். உம் புகழை பாடுவது எங்கள் வாழ்க்கையின் செல்வம். சேர்ந்து பாடலாம். உம் புகழை பாடுவது எங்கள் வாழ்வின் இன்பம் ஐயா. உம் கிருபை உம் அருளை போற்றுவது அதுவே எங்கள் செல்வம். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து பாடலாமா? உம் புகழை பாடுவர் என் வாழ்வின் இன்பமையா. உம் அருளை போற்றுவர் என் வாழ்வின் செல்வமையா. உம் புகழை பாடுவர் என் வாழ்வின் இன்பமையா. உம் அருளை போற்றுவர் என் வாழ்வின் செல்வமையா. சொல்லலாமா? துன்பத்திலும் இன்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தந்தையை போல இருக்கிறவரே, ஆண்டவரே எங்களை தேற்றிட தாயை போன்றவரே, எங்களை விட்டு பிரியாமல் இருக்கிற உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். எங்களை அனைத்து காக்கிறவர். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பாடுவார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பார். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பார். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பார். நீ என்றும் அணைத்திருப்பார். உம் புகழை பாடுவர் என் வாழ்வின் இன்பமையா. உம் அருளை போற்றுவர் என் வாழ்வின் செல்வமையா. இந்த உலகத்தில் உம்முடைய சிருஷ்டிப்புகள் எத்தனையோ உண்டு. அதில் மகுடமாய் எங்களை படைத்தீர். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. அதன் நடுவிலும்
எங்களை அழைத்தீரே, உம்மை ஆராதிக்கிறோம். பல்லுயிரை படைத்தீரும், என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உம் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆமாண்டவரே, உம்முடைய அருளை உம்முடைய கிருபையை போற்றி பாடுவது என் வாழ்வின் செல்வமையா. உம் புகழை பாடுவது எங்கள் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய கிருபை எத்தனை நல்லது ஆண்டவரே. அவைகளை 1000 நாவுகள் 1000 பாடல்களை கொண்டு 1000 நாட்கள் வருடங்கள் துதித்தாலும் அது போதவே போதாது. உம்முடைய அன்பு நாங்க பாடினது போல, அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய். உம்மின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். அன்பினுக்கு அடைக்கும் தா ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, இயேசுவே உம்முடைய அன்பை எந்த தாழ்பால்கள் கொண்டு அடைத்திட முடியாது. உம் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். அன்பிற்கு இலக்கணமே எங்கள் ஆண்டவர் தான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை காண்பித்த அன்பை போல, ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் தந்த அந்த அன்பை போல, நம்முடைய ஜீவனையும் இரத்தம் முழுவதையும் எத்தனை பாடுகள் பட்டு எங்களுக்காய் ஜீவன் தந்த அந்த அன்பு, எத்தனை முறை ஆவியானவரை துக்கப்படுத்தினாலும் அவர் மீண்டுமாய் மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய், நம்முடைய நண்பனை போல தேற்றவனாய் நம்மை துணை செய்து பாதுகாக்கிற, நம்மை மீண்டுமாய் ஓட வைக்கிற அந்த அன்பு. உம் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நாயகனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார், நம்பினோரை கைவிடாதவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய நங்கூரம், நம்பிக்கை என்று சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே
என் இன்ப துன்ப நேரம் நாங்கள் உம்மையே சேருவோம். என்ன வந்தாலும் உம்மையே நாங்கள் சேருவோம். நீரே எங்கள் நேசர். நம்ம இணைந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. இவரே எங்கள் நேசர். என் இன்ப துன்ப நேரம் எங்கள் ஆத்தும மனவாளனவர் எங்களை அளவு கடந்து நேசித்து இறுதி வரை எங்களை காப்பாற்றுகிறவர். தீமைகள் சேதங்கள் எதுவும் அண்டாதபடிக்கு காக்கிறவர் அவரே. இவரே நல்ல நேசர், தாங்கி என்றும் நடத்திடுவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். பார்ப்போட்டும் ராஜா இவர். இவரை நம்பினவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. மீண்டும் வரப்போகிறார். அவரை போல எங்களை மாற்றப் போகிறார். போற்றிடும் ராஜன் பூவினில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றிடும் ராஜன் பூவினில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றிடுவார். அவரை போல மாறிடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே. பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நாம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் சேருவோம். நாங்கள் நம்பிடும் தெய்வம் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இவரே நல்ல நேசர். இவர் தீமைகள் சேதங்கள் எதுவும் அணுகாமல் எங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் வலுவாதபடி எங்களை காத்து தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே எங்களை சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் அவரை ருசித்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பை ருசித்திருக்கிறோம். ரட்சிப்பின் நாயகனை ருசித்திருக்கிறோம். ஆகவே எவ்வளவு சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னுமாக நம்ம தேவனை விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமா ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சந்தோஷமா ஆண்டவரே ஒரு குதூகலத்தோடு கூட நாங்க ஆண்டவரை கொண்டாடி உம்மை பாடி உம்மை ஆராதிக்கிறோம். நல்லா
பாடி ஆராதிக்கலாம். ஆனந்தம், ஆனந்தம், அவர் சமூகத்தில் ஆனந்தம், திருப்பாதத்தில் ஆனந்தம். தெரிந்த பாடலாம், சேர்ந்து பாடலாம். குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, எங்கள் எல்லா நோய்கள் பலவீனங்களை மாற்றி இருக்கிறார். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம், ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். சேர்ந்து பாடலாமா? ஆனந்தம், ஆனந்தமே எங்கள் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். உணர்வோம், பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாய் எறிந்துட்டார். கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். என் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். அவருடைய ஆலயமாய் நம்மை மாற்றிவிட்டார். கையால் கட்டப்பட்டதல்ல ஆலயம், நாமே அவருடைய ஆலயம். அவர் நமக்குள்ளே உலாவுகிறார். ஆவியானவர் அச்சாரமானார். தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார். அதிசயம், அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார். நல்லது, நல்லது, நல்ல கரம் தட்டி பாடலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், வாழ வைக்கிறவர், வெற்றி மேல் வெற்றி தருவார். ஒரு மனமாய் ஆராதிப்போம். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் பாடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். மரித்தவர் உயிர்த்தார், பரலோகம் சென்றிருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். மீண்டும் வருவார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்குவார். சேர்ந்து பாடுவோம். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாவும், மகிமையில் பிரவேசிப்போம். நாங்க ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாவும்,
மகிமையில் பிரவேசிப்போ. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென் ஆமென். ஆனந்தம் ஆனந்தம் அவர் சந்நிதியில் ஆனந்தம். அவர் பாதத்திலே நமக்கு ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். பேரானந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆண்டவரை பார்த்து அப்படியே கர்த்தரை ஆராதித்து, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க, தந்தையே தந்தையே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தூயாவியே தூயாவியே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். ஆராதனை வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவரே பார்த்து கொள்வார். அப்படி விசுவாசிக்கிற மட்டும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அவருடைய பிள்ளையானவன் அதற்குள்ளே ஓடி சுகமாய் வாழுவான். இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கத்துல இக்கட்டில இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திற்குள்ளே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. இயேசுவின் நாமமே எங்களுக்கு அடைக்கலமான அரண். எப்படி அந்த அரணான பட்டணத்திற்குள்ளே ஒருவன் போய் ஒளிந்து கொள்வான், ஆனால்
அவன் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். அதே போல இயேசு என்ற நாமத்திற்குள்ளே நமக்கு விலையேற பெற்ற பாதுகாப்பு இருக்கிறது. இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை வேளையில நோயினாலே, வியாதியினாலே, பலவீனத்தினாலே போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமம் உங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கும் என்பதை நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். ஹalleluya. உங்கள் காதுகளிலே மெடிக்கல் ரிப்போர்ட் என்கிற துர்ச்செய்தி, மருத்துவர்கள் பேசினதான நம்பிக்கையற்ற செய்திகள் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் காதுகளிலே ரீங்காரத்தை போல, ஒரு எதிரொலியை போல மீண்டும் மீண்டுமாய் அது பேசிக் கொண்டிருக்கலாம். ஹalleluya. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசுவின் நாமம் உங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். சொல்லுங்க, ஆகவே உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. இப்படி சொல்லுங்க உரிமையோடு கூட. நீதிமான் அதற்குள்ளே ஓடி நான் சுகமாய் இருப்பேனே. ரெண்டு கையை உயர்த்தி, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே, என் பலனே, என் ஜீவனே, நான் உம்மை துதிப்பே. என் உயிரே, நான் உம்மை துதிப்பே. என் உயிரே, நான் உம்மை துதிப்பே. என் ஆசையே, நான் உம்மை துதிப்பே. என் நம்பிக்கையே, நான் உம்மை துதிப்பே. கடைசியா சொல்லுவோம், என் உயிரே, நான் உம்மை துதிப்பே. தொடர்ந்து எங்களோடு கூட ஆராதனையின் ஆழங்களை பேசுங்க. ஆராதனையின் ஆழங்களை பேசுங்க. வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்ல எங்களோடு பேசும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனையின் ஆழங்கள் என்கிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நீங்கள் காண்பிக்கிற உங்கள் மேலான ஆதரவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு நாங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். இந்த ஆராதனை ஊழியம் தேவன் எங்கள் வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறபடினால் இந்த ஆராதனை ஊழியங்களை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வதற்கு ஆண்டவரே கிருபை தருகிறார். அருமையானவர்களே, இந்த யூடியூப் சேனலை இது முழுவதுமாக ஆராதனைக்கான இது சேனலாக இருக்கிறது. ஆகவே அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு, ஆலயங்களுக்கு, மக்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை தேசத்திலே மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். தேசத்திலே தேவ நாமம் உயர்த்தப்பட எல்லா அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகும். ஆகவே
இந்த உதவியை நீங்கள் செய்ய முடியாது கேட்கிறோம். இதை நீங்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணுங்க, உங்களது கமெண்ட்ஸ் நீங்க வந்து அந்த யூடியூப் சேனல்ல நீங்க தெரிவிங்க, இல்லாவிட்டால் வாட்ஸ்அப்ல நீங்க தெரிவிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனையை குறித்த சில சம்பவங்களை இப்பொழுது நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் எப்படியாகலாம் தேவனை ஆராதித்தார்கள் என்று நம்ம கடந்த நாட்களிலே அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். அதே போல இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து அங்கே செங்கடலுக்கு எதிராக நின்ற பொழுது தேவன் செங்கடலை பிரித்து தேவன் அவர்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். பாருங்க, செங்கடலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கத்துல செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது செங்கடல் பெரிய தடை. பாருங்க, அடுத்த பக்கத்துல செங்கடலினுடைய மறுக்கரையிலே ஒரு வெற்றி பாடல். பாருங்க, அவர்கள் கழித்து துதித்து பாடுகிறார்கள். இதைத்தான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் நம்ம இதை படிக்கலாம். நீங்க அதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடிய பாடல் இது. பாருங்க, இந்த பாடலை குறித்து, இந்த இஸ்ரவேலர்களுடைய இந்த வெற்றி பாடலை தான் நாம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரத்துல முடிப்பது ரொம்ப கடினம் தான். ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நம்ம இதை தொடர்ச்சியாகவும் இதையே நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகவே முதலாவதாக பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் தேவனை இப்படி போற்றி பாட வேண்டும் என்று பார்த்தால், இந்த யுத்தத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஜெயம் என்பது, பாருங்க, பார்வோன் எகிப்தின் சேனை மிக வலிமையானது. பாருங்க, 600 ரதங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த எதிரியை தங்கள் பலத்தினால் அல்ல, தாங்கள் யுத்தம் செய்து ஜெயிக்கவில்லை, கர்த்தரே தங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று பாடுகிறார்கள். இரண்டாவது பார்க்கும் பொழுது, தங்களை விட பயங்கர பலசாலிகள், அவர்கள் எல்லாம் யுத்த மனுஷர்கள், எகிப்தியர்கள் எல்லாம் யுத்த மனுஷர்கள், நல்ல பலசாலிகள், ரதங்களும் குதிரைகளும் யுத்த வீரர்களும் கொண்ட ஒரு பெரிய படை. ஆனா இவர்கள் பாருங்க, இவங்க வந்து கால்நடையாக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. அவர்களோ யுத்தம் செய்ய வருகிறார்கள், இவர்களோ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஆகவே தங்களை விட பலத்த அந்த பலசாலியான தங்கள் எதிரிகளை அவர் வீழ்த்தினபடியினால் கர்த்தரை பாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, 400 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இந்த எகிப்தியர்கள் அவளை அடிமைப்படுத்தி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவளை விடுவித்தபடியினால், இந்த அடிமைத்தனம் அந்த சங்கிலி தெரிபட்டபடியினால் கர்த்தரை பாடுகிறார்கள். அடுத்தபடியா பாருங்க, தேவன் தங்களது எதிரிகளான இந்த எகிப்தியர்களை, பார்வோனின் சேனையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, இன்றைக்கு ஒரு மலை தண்ணியில நம்ம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்லாவிட்டால் ஒரு ஓடைய கிராஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு சில அனுபவங்கள் உண்டு. நான் ஒரிசா பகுதிகளிலே ஊழியம் செய்ய சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு கிராமத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த கிராமம் ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்தது. நான் நினைச்சேன் ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஏதோ ஒண்ணு பரிசல்ல கூட்டு போவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பாலத்துல கூட்டிட்டு போயிடுவாங்க நினைச்சா, அவங்க சொன்னது ஆத்தை நம்ம நடந்துதான் கடக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஆத்துல தண்ணி வெள்ளம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்குது. அந்த ஊருக்கு ஜனங்கள் எல்லாம் அப்படிதான் போறாங்க. அந்த வெள்ளத்துல அவங்க கடந்து போறாங்க, கைகளில் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு. பாருங்க, அப்ப அந்த ஊழியம் செய்ய சென்ற நாங்க எல்லாரும் அப்படிதான் கைகளில் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு ஒருவர் கையை ஒருவர் பிடித்து. பாருங்க, ஒரு சாதாரணமாய் ஓடுகிற ஒரு ஆற்றை மனிதனால் கடக்க முடியவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே இந்த செங்கடலை தேவன் பிளந்து அவர்கள் கடந்தபடியினாலே இங்கே அவர்கள் ஒரு ஜெயத்துணியோடு கூட பாடுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏன் பாடுகிறார்கள் என்றால், இந்த ஜெயத்தின் மூலமாக செங்கடலிலே பார்வோன் சேனையை
எகிப்தியரை தேவன் அழித்து விட்டபடியினால் இதை கேள்விப்படுகிற ஜனங்கள், இதற்கு பின்பு இன்னும் அநேக ராஜ்யங்களை அநேக தேசங்களை கடந்தான் போகணும். அதனுடைய ராஜாக்கள் அதனுடைய மக்கள் எல்லாம் இந்த வெற்றியை, பார்வோனை ஆண்டவர் அவன் சேனையை செங்கடலிலே அமிழ்த்து போட்ட அந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். பிரியமானவர்களே, கடைசியா பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நீங்க இந்த யாத்திராகமம் இந்த 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனத்தில் அவர்கள் எழுதினதான அந்த பாடல் வரிகளிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. கடைசியா பாருங்க, முழுமையான விடுதலை. இதற்கு பின்பு எகிப்தியனையும் எகிப்து என்பதையும் அவர்கள் பார்க்கவே போறதில்லை. முழுமையான அந்த விடுதலையை தேவன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி கர்த்தரை பாடுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இதே போல நாமும் பாட முடியும். தேவ ஜனங்களாகிய நாமும் பாட முடியும். இதே போன்ற அநேக சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்ப ஒன்றை நான் முதலாவது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எதிரி என்று சொன்ன உடனே நம்ம ஒருபோதும் மனிதர்களை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து விடவே கூடாது. எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகள் அல்லவே அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லோரையும் நம்மளை போல நேசிக்கணும், உன்னை போல பிறரையும் நேசி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்ம யாரும் மனிதர்களை எதிரிகளாக நினைத்து இதை நம்ம தியானிக்க வேண்டாம். நமக்கு ஒரே எதிரி பிசாசானவன், சாத்தானானவனை இயேசு ஜெயித்தார். ஆமென். இந்த உலகத்துடைய மனுக்குலத்திற்கு ஒரே எதிரி சாத்தானா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாக வந்தது. சூழ்நிலையை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதை பார்த்து தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பாடலை அவர்கள் பாடினதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை பாருங்க. அதை நம்ம ஆராய்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையானவர்களே, முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெரிய வெற்றியை பெற்றதற்கான காரணம், இந்த பெரிய வெற்றியை பெற்றதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டது ஏதோ உலகத்திலேயே அவங்கதான் ரொம்ப நல்லவர்கள் என்றும், அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்கதான் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்றும், அப்படிங்கிற சூழ்நிலையில் தேவன் அவர்களை விடுவிக்கவில்லை. அருமையானவர்களே, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அந்த ஜனங்களை 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து, அந்நிய ஜாதிகள் எல்லாம் சேர்த்து அநேக ஜனங்கள் வந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். 40 லட்சத்துக்கு மேல வந்திருப்பாங்க சொல்லுகிறார்கள். பாருங்க, அவர்களை தேவன் மீட்டுக் கொண்டது கிருபையினாலே. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிருபையினாலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அருமையானவர்களே, இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நம்முடைய கிரியையினால், நாம் செய்த காரியத்தினால், நாம் செய்த நற்கிரியையினால் நம்மை ரட்சியாதபடிக்கு கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? எங்களை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. ஆகவே என்னை கேட்கிற தேவ ஜனங்களே,
நம்முடைய எதிரியாகிய பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அன்றைக்கு எகிப்தியருடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் பாவத்திலும் சாபத்திலும் உலகத்தின் பிடியிலும் இந்த உலகத்திலே இந்த பிசாசானவன் நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த அவனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் நம்முடைய கிரியையினால் அல்ல அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார். நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆகவே தான் இது யாரும் பெருமை பாராட்டிராதபடிக்கு இது கிரியையில ஏதோ ஒண்ணு செஞ்சேன் கடவுள் என்னை அவருடைய பிள்ளையா மாத்தினார் சொல்லாதபடிக்கு கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். ஆகவே அவரை பாட வேண்டும். அன்றைக்கு அவர்கள் அதை பாடினார்கள். எங்களை கிருபையாக எங்களை ரட்சித்து. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்க பாருங்க அவங்க சொல்றது, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தினீர். ஆமென். அவர்கள் ஒரு கானானுக்குள்ளே போவதற்காக அங்கே பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கானானுக்கு போற வழியில ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதே போலத்தான் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாமும் அந்த பரலோக கானானுக்கு செல்வதற்கு அவரே நம்மை கிருபையாய் ரட்சித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது? இந்த புரிந்தவர்கள் மட்டும் நல்ல கரம் தட்டி, ஆகவே அவர்கள் பாடினது போல நாமும் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, அவர்கள் ஏன் இப்படி பாடி துதிக்கிறார்கள்? 1ஆம் வசனத்துல பார்க்கலாம். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும், யாத்திராகமம் 15:1 படிக்கிறேன். கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆமென். அடுத்தபடியா பாருங்க, அவங்க பாடினதுக்கான காரியம் என்னவென்றால், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தாராம். கர்த்தர் வெற்றி சிறந்தாராம். ஏற்கனவே சொன்னது போலத்தான் இவர்கள் தங்கள் பலத்தில் தங்கள் யுத்தத்தினால் தாங்கள் யுத்தம் பண்ணி இந்த யுத்தத்தில் ஜெயிக்கல. கர்த்தரே ஜெயத்தை வெற்றியை கொடுத்தார். ஆமென். இதே போலத்தான் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாமும் பாவத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்க நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாலே நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு எதிரிகளாயிருந்தோம். நமக்கு எதிராக நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் நரகத்துக்கு பாத்திரவான்கள். ஆனால் நீங்களும் நானும் நரக ஆக்கிலிருந்து தப்பிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலியாகி வெற்றி சிறந்திருக்கிறார். அன்றைக்கு யூத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், யூதர்கள், ரோமர்களின் தலைவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்ட பொழுது இதோடு கூட இயேசுவின் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தார்கள். இல்ல அருமையானவர்களே, அந்த வார்த்தை இயேசுவானவர் சொன்னது, இதோ மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்குமான எல்லா காரியத்தையும் சிலுவையில் நான் முடித்து விட்டேன் என்று அவர் வெற்றி சிறந்து வெற்றி முழக்கமிட்டார். ஆகவே இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை தியானிக்கிற தேவ ஜனங்களே, நமக்காய் வெற்றி சிறந்த ஆண்டவர், அவரை நாம் எவ்வளவாய் துதித்து பாட வேண்டும். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் அழிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து நமக்காக ஜெயத்தை தந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினார்கள், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் இயேசுவானவர் நமக்காய் மகிமையாய் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகவே நம்ம பாடணும். அடுத்தபடியா பாருங்க, அதே 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆமென். இதை இன்னும் ரொம்ப ஆழமாய் பாடுகிறாங்க பாருங்க. 4-5 வசனத்துல இத கொஞ்சம் பிரீஃபா பாடுறாங்க. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார்,
அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எதிரிகளுடைய அந்த நிர்மூலமாக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு காரியத்தை அணுவாய் பார்த்து ரசித்து கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் அவருடைய எதிரியானவர்களை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார், அமிழ்த்து போடுகிறார். அவங்க பாடுறது போல அவர்கள் ஒரு கல்லை போல மூழ்கி போகிறார்கள். எப்படி ஒரு தண்ணியில கல்லை போட்ட உடனே தெரிந்து அது போட்ட இடமே தெரியாத அளவுக்கு ஆழத்திலே போய்விடுமோ, அதே போல ஆண்டவர் பாருங்க அந்த குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் சேனைகளையும் பாருங்க, அவங்க ரதங்களையும் அவங்களுடைய அதிபதிகளையும் பார்வோனினுடைய எல்லா அவனுடைய சகல அந்த சேனைகளையும் ஆண்டவர் அமிழ்த்து போடுகிறார். பாருங்க, இங்கே இருக்கிற பார்வோனுடைய சேனை தங்கள் யுத்த முறையை, தங்கள் படைபலத்தை நம்பி வந்தது. ஆனால் இவர்களோ யுத்த முறையே தெரியாத ஒரு அடிமைகளாத்தான் 400 வருஷமா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் யுத்தத்தை பத்தி? அவர்களுக்கோ எல்லா யுத்த முறைகளை கற்று தேர்ந்த பெரிய சேனைகள். இந்த சேனைகளை ஆண்டவர் பாருங்க அழித்து போடுகிறார். ஆகவே தான் சங்கீதம் 20:7 படிக்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்படித்தான் பாருங்க, அவங்க பார்வோனுடைய சேனை, எகிப்தியர்கள் தங்கள் ரதங்கள், குதிரைகள், தங்களது யுத்த முறைகள், தங்களது பலத்த சேனைகளை பெரிதாய் நினைத்திருப்பார்கள், மேன்மை பாராட்டி இருப்பார்கள். அவருடைய எல்லா மேன்மையும் ஆண்டவர் அழித்து போட்டார். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில தேவனுடைய அந்த மகத்துவத்தை யோசித்து பார்க்கணும். எத்தனையோ சூழ்நிலைகள் நடுவில, எத்தனையோ காரியங்களிலே பிசாசானவன் நம்மை அழிக்கும்படிக்கு, நிர்மூலமாக்கும்படிக்கு தம்முடைய முழு பலத்தோடு கூட வந்தான் கர்த்தர். ஆமென். அவனுடைய எல்லா கிரியைகளையும் சேனைகளையும் அழித்து போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை மூழ்கடிக்கும்படியாக, நம்மை அழித்திடும்படியாக எத்தனையோ தருணங்கள், சூழ்நிலைகள் வந்தது. அதிலெல்லாம் ஆண்டவரே நமக்காக யுத்தம் செய்து நம்முடைய பிரச்சனைகளை இல்லாத அளவுக்கு மாற்றினார். அன்றைக்கு இதை குறித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். இதே போல நாமும் எத்தனை தருணங்கள், எத்தனை சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பாவங்கள் நம்மை அழிக்க பார்த்தது, சாபங்கள் நம்மை நிர்மூலமாக்க பார்த்தது, வியாதிகள் நம்மை அழிக்க பார்த்தது. எத்தனையோ தருணங்களிலே பாருங்க, பொருளாதார நெருக்கடிகள், எத்தனையோ விதமான குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நம்மை அந்த சூழ்நிலையில யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரே நமக்கு ஜெயம் தந்தார். அன்றைக்கு அவர்கள் துதித்தது போல நாமும் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக நம்ம கர்த்தர் சித்தமானால் இன்னும் அநேக காரியங்களை அடுத்த வாரங்களில் நம்ம தியானிப்போம். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலினுடைய வெற்றி பாடலை தியானித்தோம். இஸ்ரவேலர்கள் வெற்றி களிப்பிலே பாடுகிறார்கள். அதே போல இன்றைக்கும் நாமும் அப்படிப்பட்ட பாடலை பாட அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக அவருடைய கிருபையை, அந்த கிருபையினால தான் மீட்டுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கூட்டி போய் கொண்டு இருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதிப்போம். அது மட்டுமல்ல, நமக்கு எதிரடையாய் வந்ததான அந்த யுத்த சேனைகள், அந்த காரியங்கள் எவ்வளவு பலமாய் வந்தது. கர்த்தரே மகிமையாய் வெற்றி சிறந்தார். எதிரியினுடைய அந்த ஆயுதங்கள் பலமாய் இருந்தது. அவைகள் எல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினது போல நாமும் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். நன்றி அப்பா, கிருபையால் ரட்சித்தீரே, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே
எங்களுக்காய் மகிமையாய் வெற்றி சிறந்தீரே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள், எங்களுக்கு எதிராய் வந்த பலத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த அருமையான இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிறதான இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், அவர்களுடைய எதிரிகளை முறியடித்தீரே, இந்த நாளிலே கூட இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலக்கத்தோடு இருக்கலாம். தாவீது சொல்கிறது போல, ஒருமுறை கரடியும் சிங்கமும் நாடை பஞ்சித்து வந்தது, அதை ஜெயித்தது போல இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன் சொன்னது போல எத்தனையோ முறை இவர்கள் வெற்றி கொடுத்த ஆண்டவர் இந்த முறையும் நிச்சயமா இந்த சூழ்நிலையில வெற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ சிலுவையிலே வெற்றி சிறந்தது எங்களது வெற்றி வாழ்க்கைக்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அப்படி ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையாய் எங்களை ரட்சித்து பரலோகம் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறவர் நீரே எங்களை வழி நடத்தும்படியாக உடைய முழு ஆளுகைக்குள்ளே எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் எல்லா ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.